ஹாய் விவஸ். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று நம்ம ஆன்டிசிபேட் பண்ணோம் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பாட் சார்ட் எடுத்திருக்கோம். எதனாலனா சரி ஓகே ஃபியூச்சர்ஸ்க்கு வந்துடும். ஃபியூச்சர்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று நம்ம வந்து இந்த 49,000 கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா பேரி சைடில் இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். எக்ஸாக்ட்லி பாருங்கள், லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சு. நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொடுத்துருந்தோம் 48,828. பாருங்கள், அதையும் பிரேக், அது அங்கே வந்து ஃபஸ்ட்டு அங்கே அதை கிராஸ் பண்ணோடனே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷார்ப்பான ஃபால். அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட் லெவலில் ஃபுல் கன்சாலிடேஷன் 48,568. அங்கேருந்து மறுபடியும் 48,400 வரைக்கும் நம்ம சொன்னோம். ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் எல்லாத்தையும் பக்காவாக ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறேன் நம்மளோட லெவல்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பேரிஷ் சைடில் நேற்று நம்ம கிளியராக இன்டிமேஷன் கொடுத்துருந்தோம். பேரிஷ் சைடே வந்தாலும் 49,000 கீழே வராமல் கன்ஃபர்மேஷன் கிடைக்காம எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பிரேக் பண்ணி இன்றைக்கி வந்து கீழே தான் பெரிஷ்னஸ் வச்சுருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஃபர்தராக நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக கிடச்சிது. ஈவன் ஆஃப்டர் த ஃபஸ்ட் டார்கெட் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா கூட செகண்ட் டார்கெட் அண்ட் தேர்ட் டார்கெட்ஸ்க்கு நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிது. பட் இங்கே யாராவது ட்ரேட் எடுத்திங்கன்னா இங்கே வர்றதுக்குள்ளார ப்ரீமியம் டிகே ஆகிருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தது ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரீமியம்ஸ்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்குது, நெக்ஸ்ட் வீக்கில் இருக்குது. பட் அதோட இம்பேக்ட் இருக்கணும் இல்லையா? ஸோ டிகே பண்ணணும் இல்லையா? அதனால் வந்து கொஞ்சம் எப்போவுமே மார்க்கெட் வந்து அரௌண்ட் ஆஃப்டர் 10 o'clock மேலே வந்து அன்டில் 2 o'clock 3 o'clock வரைக்கும் கொஞ்சம் சைட்வேஸில் தான் இருக்கும். சின்ன சின்ன மொமெண்டம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருப்பீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இங்கே பாருங்கள், 598 523. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே 20-30 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு ரூல் அண்ட் ஃபண்டாக வச்சுக்கோங்க. லைக் ஐ நீட் 30 பாயிண்ட்ஸ், ஐ நீட் 40 பாயிண்ட்ஸ். உங்களோட என்ட்ரி என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூ கேன் சர்வைவ் இன் திஸ் மார்க்கெட். பிகாஸ் லைக் ஒரே ஸ்ட்ராட்டஜி ஒரே ஃபார்முலா எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோடது. பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். ஸோ நிஃப்டியில் என்ன பண்ணணுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டியில் அழகாக வந்து ஒரு நம்ம ஸ்கூலில் டிக் மார்க் வாங்குற மாதிரி அழகாக டிக் போட்டு வச்சுருக்கு. இங்கேயும் பேரிஸ் சைடு தான் நம்ம லெவல்ஸ். நேற்று லெவல்ஸை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தாலே நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் வச்சு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ வந்து சைட்வேஸில் போயிட்டு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து மறுபடியும் ஃபால் ஆகி ஸோ லோவை மறுபடியும் பிரேக் பண்ணாமல் அங்கேயே க்ளோஸ் ஆகியிருக்கு. பிகாஸ் நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலன்னு பார்ப்போம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் என்ன சொல்லுதுன்னா அண்ட் குளோபல் என்ன சொல்லுதுனாலும் லைக் பேரிஷ் சைடு தான் சிக்னல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லெவல்ஸ் 22,671 ஃபியூச்சர்ஸ்லேயும் நெக்ஸ்ட் லெவல் எங்கே வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஒன் டைம் ஃப்ரம் போய் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோன்னா 2671 நம்ம ஆல்ரெடி லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல்ஸ் வந்து சம்வேர் இங்கே இந்த இந்த இடத்துல நம்ம வந்து 22,500 ஒன்று ஒரு லெவல்ஸும் 22 இருங்க வரேன், இதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 22,600 22,500 வரலாம். இன்கேஸ் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிறதே இதுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 22,500 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் 22,500 உங்களுக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு கீழே ஒரு ரன்னிங் லைன் இருக்குது, சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. ஸோ டே சார்ட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து அப் சைடில் வந்து கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. அதே மாதிரி டவுன் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது இங்கேருந்து தான் கனெக்ட் பண்ணியிருக்கணும் நான். ஸோ இந்த லைனை மாற்றி போட்டுருக்கோம். ஏன்னா நமக்கு டவுன் சைடுக்கான வியூ கொஞ்சம் ப்ரிசைஸாக கிடைக்கும். ஓகே ஓகே ஃபைன். ஒரு பேரல் சேனலுக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம லோ டைம் ஃப்ரேம் போய் பார்த்தா நமக்கு நெக்ஸ்ட் லெவலும் இங்கே இருக்குது 22,200. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 2200 ஒரு 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. 500 பாயிண்ட்ஸுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, பட் இட் கேன் ஹேப்பன். நெக்ஸ்ட் இதுக்கான நெக்ஸ்ட் லெவல் வேணும், யாருக்காவது வேணும்னா 22,300 கிட்ட ஒரு லெவல்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லெவல்ஸ் கிட்ட ஒரு புக் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதான் 3 லெவல்ஸ் நாளைக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் கம்மிங் டு பேங்க் நிஃப்டி நான் ஸ்பாட்டில் கொடுத்துட்றேன் இன்றைக்கி ஒரு நாள். நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் கொடுக்குறேன். பிகாஸ் பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஜூனுக்கான ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா
48079 சாரி 49079 இருக்குது. ஃபியூச்சர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்குன்னா, இங்கேயும் நமக்கு பேரிஸ் சைனில் வந்து எவ்வளோ நம்ம பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னா லோவர் சைடில் ஆக்சுவலாக சப்போர்ட்டில் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா 48,123, ஸோ ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் 900 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது. நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வேறு ஏதாவது ஸ்விங் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, இந்த லெவல்ஸ் எடுத்துக்கோங்க. 48,700 நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் 48,700 லெவல்ஸ் ஒரு லெவல்ஸும் இப்போ கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கிறது இங்கே 48,900 700. அது கீழே உங்களுக்கு இன்னொரு லெவல் வேணும்னா யூ கேன் டேக் சம்வேர் அரவுண்ட் இங்கே. ஓகே, இந்த லெவல்ஸ் எடுத்துக்கலாம். இவருக்கு நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே இந்த லெவல்ஸ் எடுத்துக்கோங்க. 48,900 700 400 100. ஸோ 49,900 கிராஸ் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் அண்ட் 700லேருந்து 300 பாயிண்ட்ஸ்க்கான மொமெண்டம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் இருக்கிறதுன்றதுனால மறுபடியும் 48,600 நிறைய சப்போர்ட் ஜோன்ஸ் இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சப்போர்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணணும். சரி, இன்கேஸ் அப்பர் சைடு போகுது அப்படின்னா என்ன ஆகும்னா, நேத்திய டே ஹை, இதை நான் மறுபடியும் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கான ஜூன் மந்த்க்கான ஃபியூச்சர்ஸ் இது. நேத்திய டே ஹை இந்த லெவல் வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். நான் எப்போ ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, இதை கிராஸ் பண்ணால் லைவ் மார்க்கெட்டில் 49,155 கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். பட் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் இன் கேஸ் ஒரு பை சான்ஸ் கேப் அப்போ ஏதோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக ஃபஸ்ட் டார்கெட் எதுவும் செகண்ட் டார்கெட் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இது செகண்ட். $49,600. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் இருக்குது நமக்கு. 49,000 400 பாயிண்ட்ஸ். இதுக்கு நம்ம இங்கே டார்கெட் நீங்கள் ட்ரேட் எப்போ எங்கே என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு சேனல் கன்சல்டேஷனில் இருந்துச்சு. இந்த 49,138 ஒரு 150 வச்சுக்கோங்க. 150 ரேஞ்சை நீங்கள் க்ராஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் புள்ளி சைடில் என்ட்ரு ஆகணும். அதுவும் பை த கன்ஃபர்மேஷன். அதர்வைஸ் நீங்கள் வந்து என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ இதுதான் வியூவர்ஸ் லைக் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கான வியூ. அண்ட் ஒன் மோர் திங் நான் ஸ்மாலாக சொல்லிடுறேன் உங்களுக்கு, விக்ஸ் இன்னமும் அதிகமாக தான் இருக்குது, 24+ இருக்குது. ஸோ வால்டாலிட்டி கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் கீப் யுவர் பொசிஷன்ஸ் வெரி 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 லைட். இன்றைக்கி மேஜர் செக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் ஓப்பனிங் ஹை நேத்திய க்ளோசிங்கை இது பண்ண முடியும், சஸ்டெயின் ஆகாமல் ஃபுல்லாக லோ வந்துருச்சு. அகைன் HDFC பேங்க் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு, சேம் நிஃப்டியை ஃபாலோ பண்ணியிருக்கு, சரி பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணியிருக்கு. ஃபைனலாக ஒரு சின்ன ரெக்கவரி வந்தாலும் இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இதுதான். உங்களுக்கு நாளைக்கு வேறு ஏதாவது லெவல்ஸ் வேணும்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.